ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி பப்பாத்தியம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இன்றைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மார்ச் 29, 2025 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய அந்த நாளில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அதிர்வலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத பற்றின முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி 10ஆம் இடத்து சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து பாக்கிய சனியிலேருந்து இப்போ கர்ம சனியாக கன்வெர்ட் ஆகிறார். அப்போ இந்த கர்ம சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, தொழில் அப்படிங்கிறதுல சனி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சனி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் கிடையாது. பொதுவாக நீங்கள் புரிஞ்சிக்கிற விஷயம் அப்படின்னா சனி ஒரு நெகட்டிவ் கிடையாது, அவர் பாசிட்டிவும் பண்ணுவார். இப்போ நீங்கள் சனி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ராஜ யோகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சனி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அள்ளி கொடுப்பார். நிறைய பேருடைய அரசியல்வாதிகள் கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் உதாரணங்களாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ சனி நல்ல இடத்துல நல்ல விஷயங்கள் பண்ணுச்சு, ஒரு பிளானட் நல்லா பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது வரும். சனி ராகு கேதுனாலே அது ஒரு கெட்ட கிரகம், தவறான விஷயத்தை தான் பண்ணுன்ற ஒரு தவறான மனநிலை எல்லாத்துக்கும் இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி கிடையாது. சனி மாதிரி கொடுப்பார் இல்லை, அது மாதிரி கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ம சனி அப்படி வந்தாலே கர்மத்தை கொடுக்கக்கூடிய சனி. கர்மன்னா என்ன? பாவ புண்ணியங்கள் தான் கர்மா. இந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய சனியாக தான் இப்போ வரார். அப்படிங்கும்போது பாக்கிய சனிலேருந்து கர்ம சனியாக வரார். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவார்? இப்போ பொதுவாகவே ஒரு பிளானட்டை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே கிரகங்களுடைய பாதிப்பு தான் ஒரு மனிதனுக்கு எல்லா நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் இருக்குது. இப்போ உங்கள் மேலே ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம், உங்கள் மேலே லைட் ரே படுது, அது மாதிரி தான் அந்த ரே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், கான்ட்ரிபியூட் பண்ணும் உங்களை. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுடைய ரே, அந்த ரே என்னவா படுதோ அந்த பிளானட்டோடைய ரேவாகவே நம்ம மாறிடும், அந்த கலராகவே நம்ம சேஞ்ச் ஆகிறோம் கொஞ்ச நாளைக்கு. அந்த சனி ஒவ்வொரு 30 வருஷத்துக்கு ஒன்ஸ் ஒரு இடத்துக்கு வரார் ஜென்மத்துக்கு. அப்போ ஒவ்வொரு சனி இடம் பெயரும் போது 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சனி பகவான் ரொட்டேட் ஆவார். அப்போ கர்ம சனி வரும்போது என்ன பண்ணுவார்? தொழிலை கெடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு யோகமாக அவயோகமாக சனி இருக்கிறத பொறுத்து தான் பலன் கொடுப்பார். இப்போ இன்கேஸ் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி ராஜ யோகத்தில் இருக்கார், எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? 11ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ராஜயோகமானு கேட்டால் அது குரு பார்வை இருக்கா, இல்லை நல்ல இடத்துல இருக்கா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஒரே ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஆனால் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 30 to 50%, தசாபூத்தி பலன்களோடு சொல்லும் போது 80%. உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது 100% மேலே கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாக வச்சு நம்ம இது பண்ண முடியும். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கோச்சாரப்படியான அந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறார், அதுக்கப்புறம் தசாபுத்தி ரீதியாக சனீஸ்வரன் நம்மளுக்கு என்னென்ன செய்ய போகிறார், அதுக்கப்புறம் உங்களுடைய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின முழு விவரமான காணொலி. ஃபாரினர்ஸ் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து நல்ல இது போல் வீடியோஸ் எப்படின்னா நிறைய உபயோகமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த கர்ம சனி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா மார்ச் 29க்கு அப்புறம் உங்களுக்கு வருகின்ற இந்த கர்ம சனி செய்கிற தொழிலில் இடைஞ்சல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் ராஜயோகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சனி பகவான் உங்களுக்கு எப்படி கெடுதல் பண்ணுவார்? நல்லது தான் பண்ணுவார். அப்போ நல்லது பண்ணுவார்னா 10ஆம் இடத்து கர்ம சனி பெரிய தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார். சில பேர்த்துக்கு சனி அவயோகமாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா சனி என்ன பண்ணிடுவார்? இருக்கிற தொழிலும் நஷ்டத்தை பண்ணுவார். அப்போ கர்ம சனி பொதுவாக என்ன பண்ணுவார்? பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறத அலங்கரிப்பார் பொதுவாகவே. ஆனால் நல்ல தொழிலையும் கொடுப்பார். உத்தியோகத்தில் மட்டும் இல்லை, தொழிலையும் நல்லா கொடுப்பார். ஏன்னா தொழில் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக உங்களோட தொழிலில் இருக்கு. அன்றாட செய்கின்ற தொழில் அதுக்கு சனி தான் அதிபதி.
அப்போ அந்த ஸ்தானத்துக்கே வரார் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல நிறைவான ஒரு தொழிலை கொடுப்பார். வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே எனக்கு வேலை இருக்குங்க, ஆனால் நிம்மதி இல்லை, டிப்ரெஷனாக இருக்குது, பாதி பணம் தான் கிடைக்குது, பாதி சேலரி, அவனுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு பாதி காசு தான் கொடுக்குறாங்க, 500 ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு, இல்லை அவங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன், ஆனால் அவனுக்குலாம் ஒரு திறமையும் இல்லை, ஆனால் நான் எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு ஒரு 20,000 சம்பளத்தில் இருக்கேன் அப்படின்ற புலம்புறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கர்ம சனி முடியறதுக்குள்ளேயுமே கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த 2.5 வருட காலங்களில் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற டெவலப்மெண்ட் எல்லாம் அதிகமாக இருக்கும். நிறைய கடின உழைப்பை இப்போ தான் சக்கையாக புழிஞ்சு வாங்குவார், வாங்கி சக்கையாக புழிஞ்சு கொடுப்பார் உங்ககிட்ட. அப்படிப்பட்ட வேலை வாங்கிடுவார். அப்போ கர்ம சனி வரும்போது பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கினாலும் நிறைய விஷயங்கள் அவர் ஹார்ட் ஒர்க்கையும் சின்சியாரிட்டி பன்ச்சுவாலிட்டி பார்த்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக கொடுப்பார். சரி, 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் பார்வை மூலயமா பலன் ஒன்று இருக்குல்ல, எங்கெங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், அதனால் வர அதிர்வலைகள் என்ன அப்படின்னு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். பொதுவாகவே என்னென்ன இடத்த பார்க்குறாரு அப்படின்னா 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக விரயத்தை பண்ணுவார். நிறைய விரைய செலவு, அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கங்க. அந்த விரைய செலவு உங்கள் தொழிலுக்கான படிப்புக்கு கோர்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன கோர்சஸ் படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். அதுக்காக செலவு பண்ணால் பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு லேண்டை வாங்கிறது, வீடை வாங்கிறது, அப்புறம் கோல்டு வாங்கிறது, அந்த மாதிரி விஷயத்தில் விரயம் பண்ணால் பரவாயில்ல. இந்த சனி பார்க்கும்போது அந்த 12ஆம் இடத்தை கெடுப்பார்னா தூக்கத்தை அதிகமாக கெடுத்து விட்ருவார். அப்போ தூக்கம் சரியாக வரலை அப்படின்னாலும் இந்த பிரச்சனை இந்த ரே மூலயமா தான் கிடைக்கும், இந்த பார்வை மூலயமா தான் அந்த பலன் இருக்கும். இப்போ 12ஆம் இடத்தை கெடுக்கிறார் அப்படின்னும் போது நீங்கள் விரயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்களே வச்சுக்கணும். நிறைய செலவு பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்தில். அடுத்தது என்ன, 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பாரு, 10ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயாரோடைய சொத்து, தாயாரோட உடல்நிலை, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறதில்ல, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயும் ப்ராப்பர்ட்டியில் எந்த ப்ராப்ளமும் வராத பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நிதானமாக போய் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல பிரச்சனைக்கு போகாதீங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஸ்பீடாக ஒருத்தவங்க வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இன்றைக்கி கிடைக்கும், ஆனால் ஸ்பீடாக ஓட்டி வேறு பிரச்சனையில் போய் மாட்டிடாதீங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதையாவது சிந்திச்சுட்டு போயிட்டு எங்கன்னா கொண்டு போய் விடாதீங்க. அதிக ஸ்பீடும் கண்ட்ரோல் இல்லாமல் போகாதீங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். தாயாரோடைய உடல்நிலையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கற்புஸ்தானத்தையும் பார்க்குறதுனால இந்த காலகட்டத்தில் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்டேயோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கிட்டேயோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கலத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்படின்னா கணவன் மனைவியே பார்க்குறார், பார்ட்னர்ஷிப்பை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னரும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர், நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை சொல்லும். அப்போ சனி 7ஆம் இடத்தை பார்த்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறத பிரச்சனை பண்ணுவார். பிஸ்னஸ் பார்ட்னரில் பிரச்சனை பண்ணுவார், இல்லாட்டினா லைஃப் பார்ட்னரில் பிரச்சனை பண்ணுவார். இப்போ லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எங்கெங்க அட்ஜஸ்ட் பண்ணுறோம், நல்லா தான் இருக்குது, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜனனகால ஜாகத்தில் தசாபுத்தி ஏதாவது தப்பாக போய்ட்டு இருந்ததுன்னா, அபயோகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும். ஆனாலும் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பொறுமையாக காலத்தை எச்சரிக்கையாக ஓட்டுறது நல்லது. அப்போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிஸ்னஸ் பார்ட்னருங்கும் போது வரவு செலவு கணக்கு கொடுக்கல் வாங்கல கரெக்டாக பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அவர் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் லெவலில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டர். அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டே இருக்கக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ தசாபுத்தி பலன்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் மிதுன ராசிக்கு நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களை பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஆரம்ப திசை மிருகசீரத்துக்கு செவ்வாய் திசை, திருவாதிரைக்கு ராகு திசை, புனர்பூசத்துக்கு குரு திசை.
இப்போ செவ்வாய் திசையிலேருந்து மிருகசீரிஷம் ஆரம்பும்போது ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் அப்படின்னு எல்லா திசைகளும் அப்படியே வந்து 120 வயசு வரைக்கும் தசாபுத்திகள் இருக்கும். சரிங்களா? அப்போ செவ்வாய் திசைனா ஒரு 6 வருஷம், ராகு திசைனா ஒரு 18 வருஷம், குரு திசைனா ஒரு 16 வருஷம். இப்போ உங்களுக்கு என்ன திசை போயிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் ஜனனகால ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் எனக்கு அது மாதிரிலாம் எதுவுமே தெரியலைங்க, எப்படி பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா எனக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட தசாபூத்தி என்ன அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை தசாபூத்தி எனக்கு தெரியும் அப்படின்னா சந்தோஷமாக இந்த டிஸ்பிளேயில் எல்லாமே இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். எந்த திசையில் நீங்கள் இருக்கீங்கிறதும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை உங்களுடைய மொத்த ஜனனகால ஜாதகத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்கிற கன்சல்டேஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பலாம். நான் அந்த பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அண்டு மிருகசீரிஷம் நம்ம பார்க்கும்போது செவ்வாய் திசை, திருவாதிரைக்கு ராகு திசை, புனர்பூசத்துக்கு குரு திசைங்கிற மாதிரி மிருகதீசத்துக்கு செவ்வாய் திசை நடக்கும் போது குழந்தையாக இருக்கும் பருவத்தில் வரும் செவ்வாய் திசை. நம்ம திருவாதிரைன்னா லாஸ்ட் ஏஜில் வரும், புனர்பூசத்துக்கு லாஸ்ட் ஏஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். சரிங்களா? அப்போ செவ்வாய் திசை 6ஆம் அதிபதியும் அவர் தான், 11ஆம் அதிபதியும் அவர். அப்போ பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி இப்போ செவ்வாய் திசை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நோய், எதிரி, கடன் ஏதாவது ஒன்று கொடுக்கும். அதே அளவுக்கு லாபத்தையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கும். திருவாதிரையாக இருக்கும் போது லாஸ்ட் காலத்தில் கொஞ்சம் உடம்பெல்லாம் பார்த்துக்கணும். புனர்பூச நட்சத்திரம் செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாய்க்கு அப்புறம் வருது அப்படி லாஸ்ட் மினிட்ல வருது அப்படிங்கிறதுனால அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு திசை, ராகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்கு மே 18க்கு அப்புறம் ராகு 9ஆம் இடத்துக்கு வரும்போது பாக்கியத்தை கெடுப்பார். அப்போது பாக்கிய இந்த பிரம்மாண்டமாக இந்த கெடா வெட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணுவீங்க ராகு திசை வரும்போது. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் இல்லாட்டி செலவு பண்ணுவாங்க. இதே ராகு லாஸ்ட் திசையாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு வருது அப்படின்னா அவங்க உங்கள் பிள்ளைங்க எடுத்து வேறு செய்யக்கூடிய பிராப்தமும் அவங்களுக்கு அமையும். ராகு புனர்பூச வரும்போது, ராகு கண்டிப்பாக திசை வரும்போது கண்டிப்பாக தந்தை வழி சார்ந்த உறவுகளில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். தந்தைக்கே பாதிப்பு கொடுக்காதும், அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? அடுத்தது குரு திசை, 7ஆம் அதிபதியும் அவரே, 10ஆம் அதிபதியும் அவரே. அப்படிங்கும்போது குரு திசையில் நல்ல குடும்பம், நல்ல விஷயங்கள் எல்லாமே அமையும். இந்த கர்ம சனியாக இருந்தால் கூட இந்த குரு திசை கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்கும். நல்ல தொழிலையும் கொடுக்கும் இந்த குரு திசை. அடுத்தது சனி திசை, 8ஆம் அதிபதியும் அவரே, 9ஆம் அதிபதியும் அவரே. அப்போ சனி திசையில் தான் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அங்கே தான் அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு வராரு, பாக்கியாதிபதியாகவும் அவர் இருக்காரு. அப்படிங்கும்போது முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரச்சனையாக அதிகமாக கொடுப்பாரு, அசிங்க அவமானத்தை கொடுப்பாரு, ப்ராப்ளம்ஸை கொடுப்பாரு. இப்போ சனி திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் பாக்கியாதிபதி அப்படிங்கிறது பாக்கியத்தையும் கொடுப்பார். தந்தை வழி கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள், உங்களுக்கான புண்ணியங்கள் அது கொடுப்பார். சரிங்களா? புதன் திசை, அவர் தான் உங்களுக்கு ராசியாதிபதியும் அவர் தான், 4ஆம் அதிபதியும் அவர் தான். நிறைய வீடு, வண்டி, வாகனம், தாயார் அப்படிங்கிறதுல முழுக்க தாயாரோடைய சொத்து, தாயாரோடைய அரவணைப்பு, தாயாரோடைய லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு புதன் திசையில். கேது வந்து மே 18க்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வரும்போது மறைவு கேதுவாக இருக்கும்போது குரு பார்வை ஏதாவது பட்டதுன்னா மட்டும்தான் இந்த கேது திசை தப்பிக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு கேதுக்கு பார்த்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிடலாம், இல்லாட்டி அப்படின்னா நல்லா மாட்டிப்பீங்க. அப்போ கேது திசையில் இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சுக்கிர திசை, 5ஆம் அதிபதியும் அவரை, 12ஆம் அதிபதியும் அவரே வராரு. அப்படிங்கிறதுனால குழந்தைகளால நல்ல பிராப்தம், நல்ல பெருமை, புகழ் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களே விரையாதிபதியாகவும் வராரு. அப்படிங்கிறதுனால அவங்களால நிறைய செலவுகளும் நீங்கள் பண்ணணும். திருமணம் போன்ற விஷயங்களை பண்ணி கொடுக்கணும், எஜுகேஷனுக்கு பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போயிடும். அடுத்தது சூரிய திசை, 3ஆம் அதிபதியும் அவர் அப்படிங்கிறதுனால மறைவு சூரியன். அப்போ தந்தையாருக்கு தோஷம் கொடுக்கக்கூடியதாகவும் அரசாங்க வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கணும். சந்திர திசை அப்படிங்கும்போது 2ஆம் அதிபதி தானே, குடும்ப வாக்கு எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப் வந்து லாஸ்ட் இது உங்களுடைய பரம்பரை வழியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை இங்கே கொடுத்துரும். சரிங்க, இந்த தசாபுத்தி சொல்லிட்டீங்க. இந்த தசாபுத்தி ஒவ்வொரு திசைக்கும் என்ன அதிபதியோ அதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க.
செவ்வாய் திசையாக இருந்துச்சு அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது. ராகு திசையாக இருக்கும்போது துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமை எலுமிச்சப்பழ மாலையை சூட்டி வழிபடுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி, காவல்துறை, காதல், அதாவது விஷயம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு காவல் தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த எலுமிச்சப்பழ மாலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு ராகு திசைக்கு இருக்குது. குரு திசை அப்படின்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. சனி திசையாக இருக்கும்போது சனிக்கிழமை சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப சேமம். அடுத்தது புதன் திசை. புதன்கிழமையில் புதன் ஹோரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சேமத்தை கொடுக்கும். கேது திசையில் விநாயகர் வழிபாடு. சுக்கிர திசையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணிக்கோங்க. சூரிய சந்திர திசை, சூரிய உதயமாகும் போது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆகிடும். சந்திரன்னா இரவு நேரங்களில் சந்திர வழிபாடு பண்ணலாம். முடிஞ்சால் சிவனை நினச்சி வழிபாடு பண்ணி சந்திர பகவானை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகளை கொடுக்கும். இந்த தசாபூதி வாரியாக உங்களுக்கு பலன் அதிபதி வச்சு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த சனியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 10 மாதம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கர்ம சனினா 10 மாதம், மிருகசீரிஷத்துக்கும் திருவாதிரைக்கு 10 மாதமும், புனர்பூசத்துக்கு 10 மாதமும் இருக்கும். மிருகசீரிஷத்துக்கு 10 மாதம் இருக்குது அப்படின்னா உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அந்த வழியில் ஆஃபாக பிரியும். திருவாதிரைக்கு 4 பாதமும் இருக்குது அப்படின்னா 2.5 மாதம் அந்த கர்ம சனி இருக்கும். முதல் பாதத்துக்கு 2.5 மாதம், 2வது பாதத்துக்கு 2.5 மாதம், 3வது பாதத்துக்கு 2.5 மாதம், 4வது பாதத்துக்கு 2.5 மாதம், மொத்தம் 10 மாதம் இருக்கும். புனர்பூசத்துக்கு ஒரு 10 மாதம். அது எத்தனை பாதம் இருக்குதோ அது. இப்போ 2 பாதம் மட்டுமே இருக்குது அப்படின்னா கூட அந்த பாதி 2.5 மாதம் அவங்களுக்கு பிரிஞ்சிடும். பாதம் வாரியாக பிரியும். இப்போ 2 பாதம் இருந்தால் அது பாதி பிரியும். 3-4 பாதமாக இருந்துச்சுன்னா அது முழுக்க பிரியும். சரிங்களா? இப்போது 2 பாதம் தான் இருக்குன்னா 10 மாதத்துக்கு 5 மாதம் ஒரு பாதத்துக்கு, 100 பாதத்துக்கு அடுத்த 5 மாதத்துக்கும் படும். இப்போ கர்மா சனி அப்படி ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போது இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய இடம். இது சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த நேரத்தில் அந்த கர்மா சனி வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு பிராப்தம், பட்டம், பதவி அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கர்ம சனி வரும்போது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும். காக்கைக்கு உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விநாயகரை தினமும் வழிபடுங்க. குலதெய்வத்தை மனசில் நினச்சி ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. அதே மாதிரி திதி தர்ப்பணங்கள் கரெக்டாக கொடுக்கும்போது கர்ம சனினால் வருகின்ற பாதிப்பு குறைஞ்சி நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த அனைத்து நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்துக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.